உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சமூக வலைதளத்தில் திமுகவுடைய உடன்பிறப்புகள், குறிப்பாக திராவிட வாடைவாய்கள், இவங்க அனைவருமே தமிழ் வரலாற்று ஆய்வாளர் அண்ணன் மன்னன் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவே தமிழருடைய வரலாற்றை அவர் நீண்ட காலமாக பேசுகிறார், தமிழருடைய வரலாற்றை அழித்து விட்டோம் நம்ம நினைத்தோம், ஆனா எங்கிருந்தோ ஒரு மனிதர் வரலாம், அந்த ஆய்வு எல்லாம் தோண்டி எடுத்து திராவிடத்தை வேரோடு சாய்த்து கொண்டு இருக்கிறார் என்கிற பொறாமையின் காரணமா இன்னைக்கு இதுதாண்டா வாய்ப்பு என்கிற விதத்துல அண்ணன் மன்னன் மீது தேவையில்லாத அவதூறுகளையும் ஒரு கடித்து குதறக்கூடிய வேலைகளை இந்த திராவிட ஊப்பிகள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன அண்ணன் மன்னன் செய்துட்டாரு திமுகவிற்கு இவ்வளவு கோபம் வர அப்படின்னு சொல்லி பார்த்தா, தன்னுடைய முகநூல் பக்கத்துல ஒரு கருத்து ஒன்றை பதிவிட்டார். எதை சம்பந்தமாக அப்படின்னா, சமீபத்துல இப்ப வயநாடுல ஏற்பட்ட நிலச்சரிவுங்கிறது நம்ம அனைவரும் அறிந்த ஒரு உண்மைதான். உண்மையிலே அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம உதவணும். அவர்களுடைய உயிர் பலிக்கு நிர்வாக சீர்கேடு என்பது முக்கியமான ஒரு காரணமா தெரியுது. ஆனா இந்த நேரத்துல அந்த அரசியலை நம்ம பேச முடியாது. முதல்ல அதற்கான முதல் உதவியில இருந்து அதை சீரமைக்கக்கூடிய வேலைகளை தான் நம்ம ஈடுபட்டாகணும். அதுதான் ஒரு அரசினுடைய முக்கிய கடமையா இருக்கும். ஆனா அதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னங்கிறத ஒரு வரலாற்று அடிப்படையில வரலாற்று அரசியல் தீர்வாகவே அண்ணன் மன்னன் ஒரு கருத்தை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த கருத்தை நம்ம பதிவு செய்து அதன் மூலியமாக விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை இன்னைக்கு எழுந்திருக்கிறது. ஏன்னா திராவிட ஊப்பிகள் முழுமையான காரணம் என்னன்னே தெரியாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் தன் மீது எந்த ஒரு குறையும் சொல்லிடக்கூடாது, அப்பழுக்கற்றவனாகவே நம்மை விளம்பரப்படுத்திக் கொள்ளணும் என்பதில் அவங்க ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. அதற்கு ஏற்ற வகையில அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா நம்மையே அந்த வரலாற்றை எல்லாம் தோண்டி எடுக்க போறோம். அவர்கள் காலந்தோறும் மக்களை ஏமாற்றுவதும் அடையாளத்தை அழிப்பதும் வரலாற்றை புனைவதும் தானே உங்களுடைய வேலை. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மன்னன் ஒரு கருத்தை பதிவிடுறாங்க. அந்த கருத்துடைய முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னா, தமிழர்களுடைய நிலத்திற்கும் தண்ணீருக்கும் ஆசைப்பட்ட பல மாநிலத்திற்கு இயற்கை ஒரு பரிசை அள்ளி கொடுத்திருக்கிறது, அதுதான் வயநாட்டுடைய இந்த கோர தாண்டவம் அப்படின்னு ஒரு கருத்து ஒன்றை பதிவிட்டு இருக்கிறாங்க அண்ணன் மன்னன். இதை பார்த்த உடனே நிறைய திராவிட ஊப்பிகள், பார்த்தீங்களா மனிதாபிமானமே இல்லாம பேசியிருக்காரு, அப்ப என்ன அர்த்தம், இவர்கள் நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிக் கொள்வாங்க, இதற்கும் சில பேர் முட்டு கொடுக்க வருவாங்க, இது போன்ற கருத்துக்களால் எப்படி மனிதாபிமானம் இருக்கும், அண்டை மாநிலம் மிகுந்த துயரத்திற்கு உள்ளாகி இருக்கிறது, அங்க அத்தனை 200க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியாகி இருக்கிறது, இந்த நேரத்துல போய் நம்ம அரசியல் செய்யலாமா அப்படின்னு அண்ணன் மன்னன் மீது ஒரு புகார். நம்ம என்ன கேட்கிறோம், கடந்த 2018ஆம் ஆண்டு இதே போல கேரளாவுல இதே வயநாட்டு பகுதியில நிலச்சரிவு என்பது ஏற்படுது. அப்ப ஏற்படும் பொழுது அங்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த இயற்கை சீற்றத்தின் மூலியமா அங்க இருக்கக்கூடிய அரசியல் கூட எதிர்கட்சிகள் நிறைய கேள்விகள் வைக்கிறாங்க. அப்ப அதற்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அந்த பகுதியில நீர்வளம் அதிகமாக வருவதற்கு முக்கிய காரணமே முல்லை பெரியாறு அணை இருப்பதுதான். அப்ப முல்லை பெரியாற்று அணையில அதிகமான நீர்த்தேக்கம் என்பது வைக்கக்கூடாது, குறைவாதான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னா, முல்லை பெரியாற்று அணையில 150 அடி வரைக்குமே உயர்த்தி கொள்ளலாம் என்பது உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பா இருக்குது. அப்ப அந்த தீர்ப்பையும் தாண்டி அதை நடைமுறைப்படுத்தாத அளவிற்கு கேரளாவுடைய அரசாங்கம் அந்த இயற்கை சீற்றத்தை காரணமாக காட்டி தமிழர்களுக்கு எதிராகத்தான் அந்த அரசியலை திசை திருப்ப பார்த்ததை ஒழிய தன் மீது நிர்வாக சீர்கேடு இருக்குது, அந்த மூலியமா மக்கள் பாதிக்கப்பட்டாங்க என்கிற உண்மையை அவங்க பேசவில்லை. அப்ப அங்க என்ன நிர்வாக சீர்கேடு இருக்குது அப்படின்னா, இந்த வயநாடு அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது முழுக்க ஒரு சுற்றுலா தலமாக இருக்கிறது. அந்த சுற்றுலா தலத்துல நிறைய பாதிப்புகள் வருவதற்கு முக்கிய காரணம் அங்கு நீர்வழி பாதையாக இருக்கிறது. அந்த நீர்வழி பாதைகள்ல மண் அனைத்தையும் அரித்து கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணமே எது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மரங்கள் தான். நமக்கு தோணலாம் அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எப்படிப்பா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும்னு. அதற்குத்தான் அண்ணன் மன்னன் தன்னோட அறிக்கையில என்னவா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வேர் குறைவாக இருக்கக்கூடிய மரங்களை அவர்கள் வளர்க்கப்பட்டு இருக்குது அந்த பகுதிகளில். அதாவது சுற்றுலா தலமாக மாற்றணும், அங்கு சில குடியிருப்பு பகுதியில் இருக்கணும், நிறைய விடுதிகள் ஏற்படுத்தி இருக்கணும், அது பார்க்கறதுக்கு மிக அழகாக இருக்கணும் என்பது நினைத்ததெல்லாம் தவறு கிடையாது. ஆனா அது எந்த இடத்துல இருக்கணுங்கிறதான முக்கியமான ஒரு விடயம். அந்த பகுதிகளில் நீர்வழி தலங்கள் அதிகமாக இருக்கிறது, மலைப்பகுதி அதிகமாக இருக்கிறது, நீர்வீழ்ச்சி அதிகமாக இருக்கிறது. இது போன்ற இயற்கை பேரிடர் வந்தா அப்படின்னா அங்க நிறைய தண்ணீர் அதிகமா வெளியேறக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். அப்ப அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதை அரசு உணர்ந்திருக்கணும். அங்க இருக்கக்கூடிய இயற்கை பேரிடர் மேலாண்மை என்பதாவது கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கணும். ஆனா இது எதையுமே கொள்ளாமல் வெறும் பார்வைக்கு பார்க்க அழகாக இருக்கணும் என்பதற்காக வேறு சிறியதாக இருக்கக்கூடிய, ஆழம் சிறியதாக இருக்கக்கூடிய இந்த இயற்கை பேரிடர்ல இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய மரங்கள் எதையுமே வைக்காத இந்த அரசாங்கம், அப்ப அந்த மரங்கள் அனைத்துமே வேரினால் தாக்கு பிடிக்க முடியாத காரணத்தினால, அந்த மண் அரிப்பை தடுக்க முடியாத காரணத்தினால, அந்த வேர்கள் அனைத்தையும் பலவீனமாக இருந்ததுனால அந்த நீரோடையின் மூலியமாக அடித்து கொண்டு என்ன பண்ணுது, மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் சேர்ந்துருது. அப்ப அதீத ஆழம் கொண்டு அந்த மரமானது அங்க ஊண்டப்பட்டிருந்தால் அந்த மண் அரிப்புங்கிறது அங்க ஏற்பட்டு இருக்காது. அந்த நீர் வீழ்ச்சிங்கிறது நீராகத்தான் போயிருக்குமே ஒழிய நிலச்சரிவு என்பது அங்க நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது.
இதை 2018 கேரளா மக்கள் கேரளாவிற்கு இயற்கை ஒரு பாடம் கொடுத்திருக்கிறது. அந்த படிப்பினையில இருந்து திருந்தாத இந்த அரசாங்கம் மீண்டும் என்ன பண்ண போகிறது என்றால், இந்த 2024 பேரிடரையும் காரணம் காட்டி தமிழர்களுக்கு எதிராகத்தான் இதை திசை திருப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சில நேரம் திராவிட ஊப்பிகள் மனிதாபிமானம் என்கிற பேர்ல நிறைய அவதூறுகளையும் பரப்புவாங்க. ஆனா ஒரு மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு வரலாற்றை தெரிந்த ஒரு ஆய்வாளர் ஒரு கருத்தை சொல்றாங்க அப்படின்னா அதுல உண்மையும் தன்மையும் இருக்குதா என்பதை எதிரில் இருக்கக்கூடிய எதிர்த்தரப்பினர் நன்கு உணரணும். அப்ப அதன் அடிப்படையில் அவருடைய கருத்து என்னங்கிறத நம்ம நேரடியா வாசித்து நான் காமிக்கிறேன். அவர் சொல்லியிருக்கிற என்னன்னா, பேரிடரும் அரசியலும் என்கிற தலைப்புல, பேரிடரின் போது அரசியல் பேசாதீர்கள், அது மனிதாபிமானம் அல்ல என்கின்றார்கள். கடந்த 2018 வெள்ளத்தில் வயநாடு உள்ளிட்ட பகுதிகள் பெரும் பாதிப்பை சந்தித்த போது பாதிக்கப்பட்ட கேரள அரசு பேசியது என்ன? அப்படி ஒரு பேரிடரிலும் வெள்ள பயத்தை காரணம் காட்டி தமிழகத்திற்கு பயன்படும் முல்லை பெரியாற்று அணையின் நீர்மட்டத்தை குறைக்கத்தான் கேரள அரசினர் பார்த்தார்கள். வேறு எந்த பாடத்தையும் அவர்கள் கற்கவில்லை. இது முழுவதும் பொய் அப்படின்னா கிடையாது. இது முழுவதும் பொய் கிடையாது, இது உண்மைதான். ஒரு அரசின் மீது குற்றம் வைக்கக்கூடிய அளவிற்கு, ஒரு அவதூறை பரப்பக்கூடிய அளவிற்கு தமிழர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் முட்டாள்கள் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இது பச்சையான தமிழர் விரோத அரசியல் மட்டுமே. இதற்கு எந்த அறிவியல் காரணங்களும் இல்லை. இந்த ஆண்டு இவ்வளவு பெரிய பேரிடரை கண்டும் ஏதும் செய்யாமல் முல்லை பெரியாறு பக்கம் பொது உடைமை கேரளம் வரலாம் என அவர்களுடைய வரலாறு அப்படிங்கிற வார்த்தையும் அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க. அடுத்ததா, தமிழர்களுக்கு வரலாற்று அறிவு அரசியல் அறிவு இல்லை என்றாலும் பரவாயில்லை, அடிப்படை அறிவாவது இருந்தால் நலம். உங்களுக்கு சிந்திக்க தெரியவில்லை என்றால் சிந்திப்பவர்களை பேச விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மனிதாபிமானம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, இவர்களுக்கு நம்ம உதவுவதிலோ அவங்களுக்கு நிவாரண உதவி கொடுப்பதிலோ நடந்த தவறை சுட்டி காட்டுவதிலோ நமக்கு எந்த ஒரு தயக்கமும் கிடையாது. அதே நேரம் இது அனைத்துமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை அழிவின் காரணமாகவும் இது நடந்திருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகள் அனைத்துமே அழிக்கப்படும் பொழுதும், அதை அழித்து அது கேரளாவுக்கு கடத்தப்படும் பொழுதும் தமிழ்நாட்டில் துணிந்து போராடிய ஒரே ஒரு அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி. அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை ஒன்று திரட்டி இந்த மலையின் பாதிப்பு என்ன, இதன் மூலியமாக இந்த சமூக சீர்கேடு என்ன, இயற்கை வளங்கள் சுரண்டல் என்பது யாருக்கு பாதிப்பை கொடுக்கும் என்கிற ஒட்டுமொத்த விவரத்தையுமே மக்கள் இடத்துல எடுத்து உரைத்து அந்த அரசியலுக்கு எதிராக போராடியது நாம் தமிழர் கட்சி. அப்ப இப்படிப்பட்ட போராட்டத்தை முன்னெடுத்த நாம் தமிழர் கட்சி இந்த இயற்கை பேரிடரில் இருந்து நாம் ஆபத்தை கையாளும் பொழுது கூட நாம் உணரவில்லை என்றால் இந்த இயற்கை அழிவை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை அழிவின் காரணமாகவே இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நீரோடை அனைத்துமே இன்னைக்கு தேங்கி நிற்பதற்கான வழிகள் இல்லாமல் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக கேரளாவை நோக்கி இன்னைக்கு திருப்பி இருக்கிறது. மலை எதற்கு என்கிற கேள்வி கேட்கக்கூடிய இந்த தற்கொலைகளுக்கெல்லாம் மலைகளில் மரங்கள் இருந்தால், தாவரங்கள் இருந்தால், புற்கள் இருந்தால், விலங்குகள் இருந்தால் அந்த மழை நீரை தேக்கி வைத்துக் கொள்ளும், அங்க இருக்கக்கூடிய நீரோடையாக மாற்றி வைத்துக் கொள்ளும், அதை பரவலாக்க நீரை பல திசைகளுக்கு திருப்பி விடும் என்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்கள் தான் இது போன்ற தர்க்கத்துல ஈடுபடுவாங்க. அதைத்தான் அண்ணன் மன்னர்மன்னன் அவர்கள் தன்னோட கருத்துல குறிப்பிடுறாங்க. இந்த நிலமும் அதன் வளங்களும் முன்னோர் தந்தது, நாம் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியது. மலையாளிகள் அதில் தெளிவாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு இறக்கப்படுபவர்கள் அவர்களின் மூளையையும் இரவல் வாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மலையாளிக்கு இரக்கம் படலாம், ஆனா அவர்களுடைய அந்த சிந்தனை இருக்கு பாத்தீங்களா, அதையாவது குறைந்தபட்சம் நீங்களும் கடனை வாங்கி கொள்ளுங்க, ஏன்னா நீங்களும் அது போல தந்திரமாக இருக்கணும் அப்படின்னு. நம்மளுடைய வளங்கள் களவு போகுதுல, பெருந்தன்மை, மனிதாபிமானம், அனைத்திலும் மனிதாபிமானம். ஆனால் சிக்கலை எதிர்கொள்ள போவது யாரு? இந்த மக்கள். இன்னைக்கு மனிதாபிமானம் சொல்லி பேசக்கூடிய இந்த திராவிட திருட்டு கூட்டங்கள் அனைத்துமே இன்னைக்கு மனிதாபிமானத்தின் மூலியமாக அந்த 250 உயிர்களையும் திரும்ப கொண்டு வர முடியுமா? அப்படித்தான் கள்ளச்சாராயத்திலையும் பேசினாங்க. அரசு கொடுக்கக்கூடிய 10 லட்சம் ரூபாயை ஏளனம் செய்யலாமா, விமர்சனம் செய்யலாமா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய ஒரு முதலுதவி அது அப்படின்னு கிடையாது. 75 உயிரை நீ மறுபடியும் தடுக்க முடியும் என்கிற உத்தரவாதத்தை உன்னால் கொடு. முதல்ல அது அவனுக்கு கொடுக்கக்கூடிய, எதிர்கால தலைமுறையினருக்கு கொடுக்கக்கூடிய அது ஒரு பெரிய நடவடிக்கையா இருக்கும். அது போலதான் கேரளாவுடைய அரசாங்கம் இனிமேலாவது இதுல இருந்து பாடம் கற்றுக்கொள்ளுமா என்கிற கேள்வியை மன்னன் அவர்கள் வைக்கிறாங்க. ஏன்னா இந்த திராவிட ஊப்பிகள் இப்ப கேரளாவுக்கு போய் 5 கோடி ரூபாய் நிவாரண நிதி கொடுத்திருக்கிறாங்க. தவறு கிடையாது. அண்டை மாநிலம் ஒருவருக்கொரு உதவ வேண்டும், அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும், ஆபத்தில் துணை நிற்க வேண்டும் என்பதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இதே கேரள அரசாங்கம் தமிழர்களுக்கு எவ்வளவு தூரம் நின்று இருக்கிறது என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்கணும். முல்லை பெரியாற்று அணையில இருந்து அந்த அணையை இடிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அனைத்து திரைப்பிரபலங்களும் தன்னோட கருத்துக்களை வெளியிட்டாங்க. அதன் பிறகு மலையாள திரைப்படம் தமிழ்நாட்டில் வெளியானது. தமிழர்கள் யாரும் குரல் கொடுக்கவில்லை, நாம் தமிழர் கட்சி தவிர வேற யாரும் இதை பற்றி பேசவில்லை. ஏன்னா அண்டை மாநிலம், இவர்கள் திராவிடம் பேசுவார்கள், அனைத்து மாநில மக்களும் சமம் என்று பேசுவார்கள், தவறு கிடையாது. ஆனால் அனைத்து மாநிலத்திலும் தமிழர்களுக்கான உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்பதில் இவர்களுடைய நோக்கம் என்ன, இவருடைய எதிர்கால திட்டம் என்ன என்றால் எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் அளிப்போம், இயற்கை வளங்களை எல்லாம் சுரண்டுவோம், பிற மாநிலங்களுக்கு நாங்கள் பகிர்ந்தளிப்போம். ஆனால் பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் ஏதாவது ஒன்றை பெற்று தருவதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போமானால் கிடையாது. அது கர்நாடகாவில் இருக்கிற காவிரி நீராக இருந்தாலும்,
ஆந்திராவில் இருக்கக்கூடிய பாலாறாக இருந்தாலும், கேரளாவில் இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு அணையாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் தமிழர்களுக்கு வஞ்சகம் தான் இழைக்கப்படுகிறது. அப்ப வரலாற்று ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த வயநாடு இந்த இயற்கை பேரிடர் என்பது அரசின் நிர்வாக சீர்கேடு, அரசினுடைய பேராசையின் காரணமாகத்தான் அங்கு இத்தனை உயிர்கள் பலி போய் இருக்கிறதே தவிர, இது இயற்கை பேரிடர் என்பது இயற்கையின் மூலியமே நம்ம முழு பலியும் நம்ம தூக்கி போட முடியாது. அரசு அங்கு மக்களை குடியமர்த்துவதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் அவர்களை குடியமர்த்தி இருக்கிறாங்க. எப்படி சென்னையில நீர்நிலைகள் இருக்கக்கூடிய பகுதியில மக்கள் வாழக்கூடிய பகுதிகளாக மாற்றி அமைத்து ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் கடும் வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகிறார்களோ, அதே போலதான் இன்னைக்கு கேரளாவிலையும் இந்த வயநாடு பேரிடரை நம்ம பார்க்கணும். இதுல மூடி மறைப்பதற்கோ, இதுல ஒருத்தர் மீது பழி சுமத்துவதற்கோ எதுவுமே கிடையாது. அரசின் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பேராசையை கொஞ்சம் தூக்கி ஓரம் வைத்து விட்டு அவர்களுடைய மக்கள் நலனை சிந்தித்து அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் உயிர் பலிகள் குறையும். இதைத்தான் அண்ணன் மன்னர் மன்னன் அவர்கள் தன்னோட கருத்தின் மூலியமா வெளியிட்டு இருக்கிறாங்களே ஒழிய, யாரின் மீதும் காழ்ப்புணர்ச்சியும், யார் மீதும் மனிதாபிமானம் மற்றவர்களாக, இரக்கமற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது இதற்கான பொருள் கிடையாது. திராவிட ஊப்பிகள் சற்று சிந்தித்து பாருங்கள். அறிவாலயத்தில் நாங்கள் இருக்கிறோம், திராவிடத்தில் இருக்கிறோம், சுயமரியாதையோடு இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களே, நீங்கள் சுயமரியாதையை இழந்து அறிவாலயத்தில் அறிவை எல்லாம் கடன் கொடுத்து பல நாட்கள் ஆகிவிட்டது என்பது உங்களுடைய அவதூறின் மூலியமாக நன்கு தெரிகிறது. முடிந்தால் அண்ணன் மன்னர் மன்னனோடு நேரடியாக விவாதத்திற்கு உட்கார்ந்து அவருடைய கருத்திற்கு எதிர்கருத்தை சொல்லுங்க. அவதூறை மட்டும் பரப்பாதீங்க.